ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் புவனேஸ்வரி வீட்டுக்கு இப்போ கண்ணா பிள்ளைன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என் மருமகனையோட போய் 30 நாள் ஆகுது, அதுக்குள்ளே பரிகாரத்தை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அங்கே பார் அப்படின்னு சொல்லவும் ரகுராம் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் ரகுராம் அதை சொல்கிறாங்க, நான் இதை நம்பலை, எப்படி இருந்தாலும் சரி தான், என் பொண்டாட்டியும் மாயாவும் சொன்னது நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன், அவங்க சொன்னதில் எந்தவித பொய்யும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால் கார்த்தி உயிரோடு தான் இருக்கிறான், அப்படி மட்டும் நான் கார்த்தி உயிரோடு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா உனக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் அங்கேருந்து கோவத்தோட போகவும் அவங்க போனதுமே மகாலிங்கம் புவனேஸ்வரிட்ட கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படிமா அந்த ஐடியா தோணுச்சுது, அதாவது எப்படி ரகுராம் அங்கே வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் இந்த மாதிரிக்கு ஒரு பரிகார பூஜையை நீங்கள் பண்ணுறதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி தான், ஹோட்டலில் நடந்ததை வச்சு மாயாவும் ஜானகியும் ரகுராம் கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், மாயா சொல்கிறாளே இல்லையோ, ஆனால் ஜானகி மாயாவை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக ரகுராம் கிட்ட உண்மை சொல்லிடுவான்னு எனக்கு தெரியும், அதனால அவன் தெரிஞ்சதுமே நேரங்க தான் வருவான், அதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மகாலிங்கம் சொல்றாங்க, உண்மையிலே உங்களை நினைச்சாக்கி எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்குது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்கூட்டியே நீங்க இந்த மாதிரிக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணினீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி அது மட்டும் கிடையாது, இப்போதான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதுதான் நீங்க கரெக்டாக ரகுராம திசை திருப்பி விட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது இல்லை, கண்டிப்பாக அவன் அதை நம்பியிருக்க மாட்டான், என்ன இருந்தாலும் சரி தான், மாயாவும் ஜானகி சொல்கிறத அவன் நம்பி தான் அங்கே வந்திருக்கிறான், அதனால நான் சொன்னதை அவன் முழுமையாக நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா கார்த்தியை வர சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி ரூமில் இருந்து வரவும், கார்த்தி இங்கே பாரு, கண்டிப்பாக இந்த மாயா சும்மா இருக்க மாட்டான், அதனால உன்னை எப்படியாவது ரகுராம் கிட்ட கொண்டுட்டு போய் நிப்பாட்டணும்னு சொல்லி அவன் இன்னும் மும்முரமாக ஒன்று தேட ஆரம்பிப்பா, அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னதான் சொன்னாலும் சரிதான், ஆனால் நீ எதுலையாவது நீ மாட்டிடுவேன்னு சொல்லி எனக்கு பயமாக தான் இருந்துட்டு இருக்கு, முன்னை விட இப்போ நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் மேனேஜருக்கு நான் திரும்பவும் நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கார்த்தியை திரும்பவும் அந்த ஹோட்டலுக்கு போக சொல்கிறாங்க. யாரு கண்ணிலையும் பட்டுறாது அப்படிங்கும்போது சரி அத்தை, நான் யாரு கண்ணிலையும் படாமல் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா ஷூவை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கதிர் கேட்குறாங்க, என்னாச்சு தனா அப்படிங்கும்போது இல்லை ஷூ பழசாகி போச்சுது அப்படிங்கவும், அதுதான் மாமா கிட்ட சொன்னால் போருமே, மாமா தான் கடையே கொண்டுங்க நிப்பாட்டிடுவார் அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை, எனக்கு உன் கையால் ஷூ வாங்கி போட்டுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கதிர் எப்படியாவது தனாவுக்கு ஷூ வாங்கி கொடுக்கணும், ஆனால் நம்ம கையில் தான் காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு கடையில் போய் வேலை தேடுறாங்க. அப்போ ஒரு கேஸ் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்குள்ள அவங்க சேர்ந்ததுமே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் எனக்கு முன்கூட்டி எனக்கு பணம் தர முடியுமான்னு கேட்கும்போது, என்ன தம்பி இப்போ தான் வேலையை கட்டுட்டே வந்திருக்கிறீங்க, அதுக்குள்ளேயும் பணம் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு நம்பிக்கையாக நான் வேலை பார்ப்பேன், சொல்ல பண்ணாக்கி நீங்கள் சொல்கிற டைமோட நான் கூடுதலாகவே வேலை பார்ப்பேன், ஆனால் எனக்கு இப்போ முன்கூட்டி ஒரு 10,000 மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டு 10,000 ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு பார்த்தோம்னா தனாவுக்கு ஷூ வாங்கி கொண்டு தனா கையில் கொடுக்கவும் அதை பார்த்ததுமே தனா அளவு கடந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எனக்காக நீ இவ்வளோ போய் ஷூவை வாங்கி வந்துருக்கிறீங்க, இது ரேட்டு ஜாஸ்தியாச்சு, பணத்துக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீ அதெல்லாம் எதுக்காக கேட்டுட்டு இருக்கிற, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு நான் ஷூ வாங்கி கொடுத்தேன்னா அது உனக்கு பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனா பார்த்தோம்னா கதிரை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. தானா அப்படின்னு சொல்லவும் தானா வெக்கப்பட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. இதை பார்த்தோம்னா தூரத்துலேருந்து பத்மா பார்த்துக்கிட்டு இருக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இங்கே என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்த கதையை சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சியில் நேராக சாருவோட ரூமுக்கு வராங்க. அப்போ சாரு கேட்குறாங்க, என்னத்தை என்னாச்சு அப்படிங்கும்போது, அதையா கேட்டுட்டு இருக்கிற, அந்த கதிரும் தானாவும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்தாங்க, அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சொல்ல பொண்ணாக்கி தானா மனசில் கதிர் இல்லை, அவனை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, ஆனால் கதிர் என்னன்னா அவன் கூட பேசாமல் இருந்துட்டு இருக்கான், ஆனால் அந்த தானா கதிரட்ட இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டா, அதை பார்த்தா தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு சொல்கிறாங்க, இந்த வீட்டில் என்னதான் தான் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் என்னன்னா இவங்க 2 பேருமே
பிடிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி உங்களுக்குலாம் தெரியாம அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கிற மாதிரிக்கு தோணுது. தனாவும் கதிரும் வந்து இந்த மாதிரிக்கு சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்றத பார்த்தாக்கி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது மட்டும் இல்ல மாயாவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறா. எனக்கு என்னமோ சீனு எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தான் தோணுது அப்படிங்கலாம் நடக்கிறத பார்த்தாக்கி அப்படிங்கும்போது உடனே வந்து பத்மா சொல்றாங்க, எங்க பாரு சாரு, நீ வேணா தனாவையும் கதிரையும் பத்தி இந்த மாதிரி நினைக்கலாம், ஆனா என் பையன் சீனுவை பத்தி நினைக்காத. அவன் நான் என்ன சொல்றேனோ அதான் அவன் கேட்டு நடப்பா. அப்படிங்கும்போது என்னத்தை கேட்டு நடக்கிறதுக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி ஒன்றும் நந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவோன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால பேசாம நான் வீட்டுக்கே போயிருட்டுமா. அப்படிங்கும்போது என்ன சாருன்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற, அதுக்காகவா உன்னங்க நான் வரவழைச்சிட்டேன், நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவும் நடக்காது. உனக்கு சீனு தான், என் சீனுக்கு வந்து நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணி எனக்கு மருமகளை ஆக்கிக்க போகிறேன். கூடி சீக்கிரத்திலே மாய் அந்த வீட்டை விட்டு போயிட போகிறா. இதுக்கடையில் நீ இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சாரு நினைக்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல. கண்டிப்பாக இந்த மாயா சும்மாவா இருப்பா, அவள் அந்த வீட்டை விட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த வீட்டை விட்டு போகிற மாதிரிக்கும் தெரியல, என்னதான் நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே மாயா வந்து எங்கள் ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பார்த்தோம்னா எப்படியாவது வந்து இந்த கார்த்தியை கண்டுபிடிச்சி அதாவது பெரியப்பா முன்னாடி கொண்டு நிப்பாட்டணும். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, இந்த மேனேஜர் இருக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார். இந்த மேனேஜரை ஒரு நாள் ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து வெளியேற்றிட்டோம்னா எப்படியாவது கார்த்தி இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மேனேஜரை இந்த ஹோட்டலை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க. அதுபடி பார்த்தோம்னா மேனேஜருக்கு வேற ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுற மாதிரிக்கு மேனேஜருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிடுதுமே மேனேஜர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு தான் வந்து மேனேஜருக்கு வந்து ஃபோன் வரவும் உடனே மேனேஜரும் அந்த ஹோட்டலை விட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மாயா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்.